தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்பேத்கர் பெயரை களங்கப்படுத்தும் சமூக விரோதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்பேத்கர் பெயரை களங்கப்படுத்தும் சமூக விரோதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சட்டமேதை. இந்தியாவின் அரசியல் சாசனத்தை எழுதியவர் சட்டமேதை அம்பேத்கர் ஆவார். இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களின் நீதிக்காக போராடியவர், சமூக நீதிக்காக போராடியவர். ஆனால் இவரை இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகள் அம்பேத்கர் பெயரை களங்கப்படுத்துகின்றனர். அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், ஆனால் அவரை ஒரு சாதி வட்டத்துக்குள் அடைத்து விட்டனர். தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு தலைவர் என்பது போன்று ஒரு மாயையை ஏற்படுத்தி அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்து வட்டத்துக்குள் அவரை அடைத்து விட்டனர். இருந்தாலும் கூட அவரை தற்பொழுது அம்பேத்கர் பெயருக்கு களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில சமூக விரோதிகள். அதாவது வட மாவட்டங்களிலே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்களில் ஒரு சிலர் சமூக விரோதிகளாக உள்ளனர். அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கட்ட பஞ்சாயத்து செய்தல், கஞ்சா வியாபாரம் செய்தல், போதைப் பொருட்கள் விற்றல், வழிப்பறி செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். பொதுமக்களிடம் ஏமாற்றுதல், அரசின் உதவி திட்டங்கள் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றுதல், இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு சென்று வருகிறார்கள். காவலர்கள் இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் இதை தடுப்பதற்காக தங்களுக்கு பின்புறத்தில் ஒரு கூட்டம் இருப்பதாக காண்பிப்பதற்காக அவர்கள் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துகிறார்கள். அம்பேத்கர் பெயரில் சங்கங்கள் நிறுவிக்கொள்கிறார்கள், சாதி சங்கங்கள் நிறுவிக்கொள்கின்றார்கள். அதில் தாங்கள் உறுப்பினர்கள், கௌரவ தலைவர் என்று பெயர் போட்டுக் கொண்டுள்ளார்கள். அம்பேத்கர் படத்தை பச்சை குத்தியுள்ளார்கள், அம்பேத்கர் பெயரை பச்சை குத்தியுள்ளார்கள். மேலும் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கு அம்பேத்கர் நினைவு நாள் தினத்துக்கு மாலை போட்டு அனுசரிக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு பின்பு ஒரு கூட்டம் இருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். அதாவது தாங்கள் தனிநபர் அல்ல, தாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கத்துக்கு தலைவர் என்று காண்பித்துக் கொள்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஒரு சிலர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து விடுகிறார்கள். தாங்கள் சமூக விரோதி கிடையாது, தான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு தலைவன் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க. இதனால் என்ன விஷயம் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக வேண்டி போராடுற சமூக நீதி போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கெட்ட பேர். அம்பேத்கர் பேரை சொல்லி இவங்க களங்கப்படுத்துகிறாங்க சில சமூக விரோதிகள். கலாச்சாரம் காய்க்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருள் விற்கிறவங்க, வழிப்பறி பண்ணுறவங்க, இவங்க இன்றைக்கி அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு களங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு அம்பேத்கர் பேருக்கு தான் களங்கம். இது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த சமூக விரோதிகள் செய்கிற செயல்னால் உண்மையிலே அம்பேத்கருக்கு களங்கம், அந்த சமுதாயத்தை சார்ந்த உண்மையான சமூக நீதி போராளிகளுக்கும் களங்கம். அம்பேத்கர் ஒன்றும் கள்ளச்சாராயம் காய்ங்கன்னு சொல்லலை, கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு சொல்லலை, போதைப் பொருள் வைங்கன்னு சொல்லலை, களவு பண்ணுங்கன்னு சொல்லலை, வழிப்பறி பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் பறையர் மற்றும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி அம்பேத்கர் பேரை பயன்படுத்தி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. காவல்துறை பிடிக்க வந்துச்சுன்னா உன்னை பிசிஆர் சட்டம், ஏன்னா சாதி பேரை சொல்லி திட்டினேன் அப்படின்னு போடுறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அதை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காண்டி போராடுற உண்மையான சமூக நீதி போராளிகளுக்கு தான் பாதிப்பு. ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி கள்ளச்சாராயம் காய்க்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, வழிப்பறி பண்ணுறவங்க, களவு தொழில் பண்ணுறவங்க, இவங்க இன்றைக்கி அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க. அம்பேத்கருக்கு உண்மையிலேயே களங்கம். அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற இந்த சமூக விரோதிகளை இந்த பொதுமக்கள், இந்த சமுதாயத்தை மக்கள் அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்ககிட்ட விலகி ஒதுக்கி வைக்கணும். அம்பேத்கர் பேரை இவங்க பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு இவங்க ஒதுக்கி வைக்கணும் அவங்கள.